அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குறபடியால் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அளவு கடந்த அன்புக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீர். இந்த நாள்ல பிரயோஜனமானதை எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகள்ல எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லா சூழ்நிலையிலும் வெட்கப்படாம இருக்கும்படி கர்த்தர் செய்வார். இது வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்றது ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. அதைத்தான் இங்க அப்படி சொல்லியிருக்காங்க. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதர் ஆண்டவரோட பிள்ளைகள், கிரேக்கர்ன்றது புறஜாதியினர். அந்த வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். தொழுது கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல கால் அப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறார். என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துல நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. இது யோவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இங்க ஒரு கேள்வி அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுல கடைசி இருந்து பார்த்தோம்னா, முதல்ல தேவன் ஊழியர்களை அனுப்பணும். அப்படி அனுப்புனாதான் அவருடைய வார்த்தைய அவங்க பிரசங்கிப்பாங்க. பிரசங்கிக்கிற வார்த்தைய கேட்கும்போது ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் தேவனை நோக்கி கூப்பிட முடியும். அந்த வருஷப்படி அதெல்லாம் நடந்தாதான் தொழுது கொள்றவங்க இருப்பாங்க. தொழுது கொண்டாதான் ரட்சிக்கப்பட முடியும். இப்ப தேவன் ஊழியர்களை அனுப்பி அவங்க வசனத்தை பிரசங்கிக்கிற வசனத்தை கேட்கணும். கேட்டு அதை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவாங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறது. சமாதானத்தை சொல்லி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள். நற்காரியம் அப்படின்றது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமா கொடுக்கறாங்க. அதுதான் நல்ல காரியம். அதை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவங்க ஓட பாதங்கள் அப்படின்னா அலைந்து திரிந்து அத இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற ஒவ்வொருடைய பாதங்கள்
அழகாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறதே அப்படின்னு இருக்கு. இது ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். இப்ப சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவங்க கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் ஏற்றுக்கொள்றது இல்ல. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையே எடுத்து சொல்றார். இது கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் வருது. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். ஏன் அவங்க விசுவாசிக்கல? ஒருவேளை கேள்விப்படலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்டு அதுக்கு பதிலையும் பவுலே சொல்றாரு. கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. கர்த்தரோட சத்தம் பூமி எங்கு கேக்குது, அந்த வசனம் பூச்சக்கரத்தின் கடைசி வரையும் தான் செல்லுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சங்கீதம் 19வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டத இங்க பவுல் எடுத்து சொல்றார். என்ன அப்படின்னா, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி மட்டும் செல்லுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. மேல இருக்க வசனத்துல இயற்கையின் மூலம் கர்த்தர் நம்ம கூட பேசுறாங்க. அந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற அந்த சத்தத்தை பூமி எங்கும் நம்ம கேட்கலாம். ஒவ்வொரு கிரியைகளும் அவருடைய வார்த்தைய நமக்கு சொல்லுது. அதெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய இருதயம் மனுஷனுக்கு இல்லாம இருக்கிறதுனால அதை கேட்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அடுத்து திரும்ப முதல்ல கேள்விப்படவில்லையான்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றாரு, கேள்விப்பட்டார்கள் அப்படின்னு. இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே பேசுறாரு, எனக்கு ஜனங்கள் அல்லாத புறஜாதிகள் மூலம் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன். ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, தேவனுடைய குமாரன்னு. அப்ப சுவிசேஷம் புறஜாதியினருக்கு அறிவிக்கப்பட்டது. புறஜாதி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க இயேசு இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இதைத்தான் மோசே முன்னாடியே அவங்கள்ட்ட பேசுறாரு. புத்தியினமான ஜனங்களால உங்களுக்கு கோபம் மூட்டுவேன். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே மூலம் உபாகமம் 32வது அதிகாரம் 21வது வசனம். தெய்வம் அல்லாதவைகள்னாலே எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயினாலே என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களாலே அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகெட்ட ஜனங்கள்னாலே அவர்களை கோபப்படுத்துவேன். அப்ப புறஜாதிகள் மூலம் உங்களை கோபப்படுத்துவேன். ஆண்டவர் அங்க சொன்ன வார்த்தையின்படி இந்த புறஜாதி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினாங்க. அல்லாமலும் ஏசாயா, இப்ப ஏசாயா சொன்னதை திரும்ப சொல்றாரு, என்னை
தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். தேடாதவர்கள் அப்படின்றது புறஜாதியினர். புறஜாதியினர் இயேசுவை கண்டு கொண்டார்கள். என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். என்னை விசாரித்து அவங்க கேட்கல, அறியாத அந்த ஜனங்கள் கூட, அந்த ஜனங்களுக்கு நான் வெளியரங்கமாக மானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறார். இது ஏசாயா 65வது அதிகாரம் 1வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொல்றார். இஸ்ரவேலை குறித்தோ, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவளுமாயிருக்கிற ஜனத்தின் இடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். இது ஏசாயா 65வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லியிருக்கு. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அதுக்கு எதிர்த்து நின்னாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளல, இயேசுவை புறக்கணித்தாங்க. அதனால கர்த்தருடைய கரம் நாள் முழுவதும் அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைய சொல்லி பவுல் இஸ்ரவேல் மக்களோடு பேசுறாரு. இந்த அதிகாரத்துல வசனத்துல பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுதான் பவுலோட விருப்பமும் விண்ணப்பமுமாய் இருந்துச்சு. ஆனா அவங்களோட நிலை அவங்க கீழ்ப்படியல, எதிர்த்து பேசுறவங்களா இருந்தாங்க. அதனால கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு விரோதமா இருந்துச்சு. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டானா, தேவன் ஊழியர்களை அனுப்புனாதான் அவங்க போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டாதான் ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. விசுவாசித்தால்தான் தேவனை நோக்கி கூப்பிட முடியும். யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அது யூதர்ன்றது கிடையாது, புறஜாதியினர் அப்படின்றது கிடையாது. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. விசுவாசம் எப்படி வருதுன்னா, வேத வசனத்தை கேட்கிறதன் மூலம் வருது. இங்க பவுல் கேள்வி கேட்கிறாரு. ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் கேள்விப்படலையோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இல்ல கேள்விப்பட்டாங்க. ஏன்னா அந்த சுவிசேஷ வார்த்தைகள் பூமி எங்கும் கேட்கப்படுது. ஆண்டவருடைய சத்தம் இயற்கையின் மூலம் கூட நம்ம கூட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க அறியவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, இல்ல அறிந்திருக்கிறாங்க. மோசே சொன்ன வார்த்தைய பவுல் நினைவு கூறுகிறாரு. இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதியினர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க. அந்த புத்தீனமான ஜனங்களால உங்களை கோபம் மூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுற வார்த்தைய இங்க பவுல் நினைவு கூறுகிறாரு. ஆண்டவரை அறியாத அந்த ஜனங்கள் தேடாத ஜனங்களால இயேசு கண்டறியப்பட்டாரு. கேளாதவர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தி காட்டினாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, எதிர்த்து நின்னாங்க. அப்படி எதிர்த்து நின்னதுனால இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதனால தேவனுடைய கரம் அவங்களுக்கு விரோதமா நாள் முழுதும் நீட்டப்பட்டு இருந்தது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய வசனத்தை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தந்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம்.
நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.